குட் மார்னிங் டு ஆல். அன்றைக்கி நம்ம டே 2 திருக்குறளில் 4 திருக்குறள் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். மீதி இருக்கக்கூடிய 6 திருக்குறள் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு திருக்குறள் ஊக்கமுடைமை அதிகாரத்துலேருந்து, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கம்தான் நிலையான செல்வம், மற்ற எல்லாமே நிலைத்து நில்லாமல் இருக்கக்கூடிய செல்வம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவுலாய் ஊக்கம் உடையால் உலை. அதாவது தளராத ஊக்க உடையவங்க தான் ஆக்கமானது தானே வழிகாட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வெள்ளத்தனிய மலை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தானியது உயர்வு. தண்ணீர் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீர்ப்பூக்கள் வளரும். அதே மாதிரி தான் ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அது போல தான் மனிதர்களும் உயர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளால் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீட்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உயர்வாகவே நினைப்போம். அந்த நம்ம நினச்சதை அடையலை, அப்படி சப்போஸ் அடையலை அப்படின்னாலும் நம்ம எண்ணம் நம்ம வச்சுருக்கோமே அந்த எண்ணமே மனநிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. அடுத்து, பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினாற் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை விட்டுவிடுக.